ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் பேச போகிறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 30 நாளைக்கு ஒரு மனுஷன் தூங்காமலே இருந்தால் அந்த மனுஷனுக்கு என்னெல்லாம் ஆகும், அந்த மனுஷன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இதை ரஷ்யாவில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1940 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்காக ரஷ்யாவில் வந்துட்டு ஒரு 5 ஜெயில் கைதியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டிலலாம் வந்துட்டு ஒரு ஜெயில் கைதியை வந்து ஒரு அக்யூஸ்டாவோ இல்லை ஒரு ஜெயில் கைதி, ஒரு கொலை செஞ்சவங்க, கொலைக்காரன் அப்படி சொல்லி பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி நாட்டிலலாம் வந்துட்டு அப்போ வந்து ஜெயில் கைதி எப்படி பார்த்துருக்காங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி. அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களும் ஒரு சப்ஜெக்டாக யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்ப்பாங்க. இப்போ நம்ம நாட்டிலலாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தவளையவோ இல்லை ஒரு பறவையவோ இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன பூச்சியவோ வந்துட்டு அதுக்கு ஒரு சப்ஜெக்டாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டு அந்த நாட்டிலலாம் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதிரி ஜெயில் கைதிகளை தான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 5 சப்ஜெக்ட், அதாவது நான் இங்கே சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அந்த ஜெயில் கைதிகள். ஸோ ஒரு 5 சப்ஜெக்டை வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் கிட்டேயுமே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 30 நாள் வந்துட்டு இந்த ஒரு ரூம்குள்ளே தூங்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா 30 நாள் கழிச்சு உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். உங்கள் மேலே என்னெல்லாம் கேஸ் இருக்கோ எல்லா கேஸையுமே எடுத்துட்டு உங்களை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி அவங்களை நம்ப வச்சு உள்ளே அனுப்பியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இவங்களை நம்பி அந்த ரூம்குள்ளே போயிருந்திருக்காங்க. ஆனால் இது உண்மை கிடையாது தெரியுமா, சும்மா பொய்க்கு தான் சொல்லியிருக்காங்க. யாராலும் 30 நாள் தூங்காமல் இருக்க முடியும்? ஸோ வந்து சும்மா அவங்க நம்ப வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்க்காக தான் வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்லி அவங்க உள்ள அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை அனுப்பின அந்த ரூம்குள்ளே வந்துட்டு நார்மல் ஆக்சிஜன் இருக்க கிடையாது. அதாவது நம்ம மனுஷங்கள் எல்லாருமே சுவாசிக்கக்கூடிய காற்று உள்ள பூரவே முடியாத மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக இவங்க ஒரு கேஸை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஆபத்தான ஒரு கேஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸ் எதுக்கு உள்ள இன்செர்ட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எதை பேஸ் பண்ணியிருக்கு, 30 நாளைக்கு வந்துட்டு உள்ள போகிற அந்த சப்ஜெக்ட்ஸ் யாருமே வந்துட்டு தூங்கக்கூடாது அப்படின்றதுனால தானே. ஸோ இந்த ஒரு கேஸை வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுவாசிக்கும் போது அவங்களால தூங்க முடியாது. அவங்களுக்கு தூங்கணும் அப்படின்ற எண்ணமே வந்தாலும் அவங்களோட உடம்பு வந்துட்டு இந்த காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூங்குறதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ அண்ட் தென் வந்துட்டு அந்த கைதிகளுக்குலாம் அந்த ரூம்குள்ள வந்து என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே தனித்தனி கட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னா அந்த புக்ஸ் எடுத்து அவங்க ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான ஒரு விஷயம் சாப்பாடு. இந்த சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னா காஞ்ச சாப்பாடு, அதாவது வந்து ட்ரை ஃபுட், காஞ்சி போன சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது 30 நாள் ஆனாலும் இந்த சாப்பாடு கெட்டு போகாது. எதுவுமே அவிச்சிருக்க மாட்டாங்க, பொரிச்சு வச்சிருக்க மாட்டாங்க, அப்படியே காஞ்ச சாப்பாடாக இருக்கும். ஸோ 30 நாள் ஆனாலும் கெட்டு போகாது அப்படின்ற ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த ஃபுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்துட்டு இன்னும் ஒரு 2 முக்கியமான ஒரு பொருளும் வந்துட்டு அந்த ரூம்குள்ளே இருந்திருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் கேமரா அண்ட் தென் வந்துட்டு மைக்ரோஃபோன். எதுக்கு கேமரா உள்ள வச்சாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்க்கறதுக்கு, அதாவது 30 நாள் தூங்காமல் இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக கேமரா வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தென் மைக்ரோஃபோன் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, நார்மலாக பேசி சிரிக்கிறாங்களா இல்லை திடீர்னு ஏதாவது வளர ஆரம்பிக்கிறாங்களா இல்லை ஏதாவது கத்துறாங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காக மைக்ரோஃபோனும் உள்ள போட்டிருந்திருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த 5 சப்ஜெக்ட்ஸ் கிட்டேயுமே வந்துட்டு ஒரு பொய்யை சொல்லி நீங்கள் வந்து 30 நாள் இதுக்குள்ளே தூங்காமல் இருந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை வெளியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களை நம்ப வச்சு அந்த ரூம்குள்ளே அனுப்பியாச்சு. அனுப்புன 5 நாள் எல்லாமே நார்மலாக போயிருந்திருக்கு. அவங்க வாட்டுக்கு சாப்பிட்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க, புக்கு படிக்கணுமா புக்கு படிக்கிறாங்க, போய் கட்டில் உட்காடுறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாங்க, நார்மலாக போகுது. 6வது நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது எதுக்கு நம்மளை 30 நாள் இந்த ரூம்குள்ளே வச்சிருக்கணும், இந்த ரூம்குள்ளே 30 நாள் தூங்காமல் இருந்துட்டு 31வது நாள் நீ வெளியே வந்துட்டனா உடனே நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், உன் மேலே இருக்க எல்லா கேஸையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி எதுக்கு அவங்க நம்மகிட்ட சொல்லணும்? எதுக்கு நம்ம 5 பேர் அவங்க சூஸ் பண்ணி உள்ளே போடணும்? அதுவும் இந்த ரூம்குள்ளே போட்டு எதுக்கு அந்த ஒரு கேஸை வச்சு நீ தூங்காமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரூம்குள்ளே எதுக்கு அவங்க உள்ளே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள என்ன ஒரு விஷயம் வருதுன்னா ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒன்று இந்த ஒரு பர்சன் பண்ணுறாரு. ஸோ இவரை பார்த்து கூட இருக்க மிச்ச 4 பேரும் அதுக்குள்ளே அடிக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கும் ஓவர் திங்கிங் வருது. இவர் சொல்றது கரெக்ட் தானே, எதுக்கு நம்மளை வச்சு பண்ணணும், ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க, 30 நாள் ஏன் அவங்க யாரும் உள்ள வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா அந்த 5 பேரும் யாருக்கிட்டையுமே பேச கிடையாது, ஏதோ ஒன்று உட்காந்து யோசிச்சுக்கிட்டே மட்டும் இருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, ஒரு இடத்த இப்படி பார்க்குறாங்கன்னா பேச கிடையாது, சிரிக்க கிடையாது, ஒருத்தர் பார்த்துக்க கிடையாது, சாப்பிட கிடையாது, அந்த இடத்த விட்டு நகல கிடையாது, அப்படியே இருந்து யோசிச்சுக்கிட்டு மட்டுமே இருக்காங்க. இது ஃபுல்லா ஒரு நாள் அப்படியே நடந்திருக்கு. இதை வெளியே இருக்க எல்லாருமே பார்க்கவும் செய்யறாங்க. ஸோ இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்தவங்க அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா கத்துறாங்க, சம்மந்தமே இல்லாமல் கத்துறாங்க. தொடர்ந்து 4 மணி நேரம் தெரியுமா 5 பேருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் கத்துறாங்கன்னு தெரியல, எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல, ஆனால் கத்துறாங்க, அந்த மாதிரி கத்துறாங்க.
ஸோ இந்த மாதிரி இந்த 5 பேரும் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்ததுல அதில் ஒருத்தருக்கு மட்டும் என்ன ஆயிருக்குன்னா அவரோட தொண்டை வந்து உடஞ்சி போச்சான். அதாவது தொண்டையே உடஞ்சி போயும் அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. தொண்டை உடஞ்சதுக்கு அப்புறம் அவரோட கத்துற சவுண்ட் எப்படி இருந்திருக்குன்னா குருவி கத்துற மாதிரி இருந்திருக்கு. நான் சும்மா சொல்ல கிடையாது, உண்மையிலே அப்படிதான் போட்டிருக்காங்க. இந்த 5 பேர் தொடர்ந்து கத்துனதுல ஒருத்தருக்கு மட்டும் தொண்டை உடஞ்சிருச்சு. உடஞ்சக்கப்புறம் அவர் திருப்பி கத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ அவர் கத்தும் போது அவரோட சத்தம் வெளியே எப்படி கேட்குதுன்னா ஒரு குருவி கத்துற சவுண்ட் மாதிரி கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு இவங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க அந்த ரூம்குள்ள இருக்காங்க அப்படின்னா அந்த ரூம்ல அவங்களுக்கு ஒரு நிமிஷத்தை போக வைக்கிறது 1 மணி நேரத்தை போக வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு நரகத்துக்குள்ள வாழ்ற மாதிரி அவங்க 5 பேருக்குமே ஃபீலா இருந்திருக்கு. அண்ட் தென் வந்துட்டு இந்த 5 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, அங்க அவங்களுக்கு கொடுத்த புக்ஸோட பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு கேமராவை போய் மறைச்சு வச்சிருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது நம்ம உள்ள என்னெல்லாம் செய்யறோம், உள்ள நம்ம கத்துறோமா சிரிக்கிறோமா என்ன பண்றோம் அப்படின்றத வெளியே இருந்து யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு அவங்க வாட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த பேப்பர்ஸ் ஃபுல்லா கிழிச்சு அங்க எத்தனை கேமரா இருக்கோ எல்லா கேமராவையும் அடைச்சு வச்சுட்டாராம். ஸோ இதை இவர் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே இருந்து பார்க்குற யாருக்குமே உள்ள என்ன நடக்குது அப்படின்றது தெரிய கிடையாது. ஆனால் மைக்ரோஃபோன் இன்னும் ஆன்ல தான் இருக்கு அப்படின்றனால அவங்க கத்துறாங்க சிரிக்கிறாங்க அந்த சவுண்டு மட்டும் வெளியே கேட்டுட்டு இருக்கு. மற்றபடி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்றத வெளியே யாராலையுமே பார்க்க முடியல. ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட 12 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 12 நாளுமே வந்துட்டு யாருமே கதவை திறக்க கிடையாது. கேமராவை பேப்பர் வச்சு அடைச்சிட்டாங்க. உள்ள என்ன நடக்குது அப்படின்றது வெளியே இருக்க யாருக்குமே தெரியல. இருந்தும் வெளியே இருக்க யாருமே அந்த டோரை திறக்கல. அதுக்கு 2 காரணம் இருக்கு. முதல்ல என்னன்னா, உள்ள இருக்க எல்லாருமே வந்து ஒரு சப்ஜெக்ட். அவங்க உயிரோட இருந்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை, அவங்க செத்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை. உள்ள எப்படி மைக்ரோஃபோன் வேலை செய்யுது, ஸோ அது மூலியம் அவங்க கத்துற சவுண்டு வச்சு தெரியுது அவங்க உயிரோட தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யாரெல்லாம் சேர்ந்து செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 30 நாளைக்கு அந்த டோரை யாருமே ஓபன் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ல எல்லாருமே சைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலுமே இவங்க யாருமே இந்த 12 நாள்ல ஒரு நாள் கூட கதவை திறக்க கிடையாது. பட் இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது வெளியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா 30 நாள் முடியறதுக்கு முன்னாடியே டோர் ஓபன் பண்றாங்க. என்னைக்குன்னா 12 நாளுக்கு அப்புறம். இந்த நாள்ல வந்துட்டு சரி டோர் ஓபன் பண்ணி உள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக அந்த டோரை ஓபன் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு டோரை அவங்க ஓபன் பண்ண போறதுக்கு முன்னாடி இவங்க மெயினா செஞ்ச ஒரு விஷயம் அந்த ஒரு கேஸை அடைச்சது. நான் சொன்னேன்ல உள்ள வந்துட்டு நார்மல் ஆக்சிஜன் உள்ள பூராது, அதுக்கு பதிலாக இவங்க தூங்க விடாம பண்றதுக்கு ஒரு கேஸ் ஒன்றை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸை வந்துட்டு அடைச்சிருக்காங்க. ஸோ உள்ள இருந்த இந்த ஒரு கேஸை அடைச்ச அடுத்த செகண்ட் உள்ள இருந்த அந்த எல்லா சப்ஜெக்டும் கத்துறாங்க. என்ன சொல்லி கத்துறாங்கன்னா, அந்த கேஸை திருப்பி போடு, அந்த கேஸ் ஆஃப் பண்ணாத, எனக்கு அந்த ஆக்சிஜன் தான் வேணும், அதுதான் எனக்கு வேணும், அதை திருப்பி அந்த கேஸ் ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க கைதிகள் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யாருமே வந்துட்டு அந்த ஆக்சிஜனை வந்து திருப்பி உள்ள கொடுக்க கிடையாது. ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே உள்ள போய் அவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்க போறதுனால கொடுக்க கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது ஆபத்தான ஒரு கேஸும் கூட. ஸோ அதனால வந்துட்டு அதை யாருமே வந்துட்டு திருப்பி ஆன் பண்ண கிடையாது. கதவை திறந்த சொருக்கு அவங்க பார்த்தது என்ன தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அந்த 5 பேர்ல ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. மிச்சம் 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேரும் என்ன ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்னா, அவங்க பயங்கரமான ஒரு நிலைமை. பார்க்கவே வந்து அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. அவங்க மனுஷங்களா இல்ல ஜாம்பியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க. ரொம்ப ஒல்லியா அப்படியே எலும்போட ஒட்டி போய் அந்த மாதிரி தான் அவங்களோட உடல் நிலை இருக்கு. அதை பார்த்து அவங்க எல்லாருமே வந்துட்டு ஷாக் தான், இந்த அளவுக்கு ஆயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த உள்ள இருந்த கைதிகளோட பிக்சரையும் நான் ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே இருந்த எல்லாருக்குமே ஷாக். அண்ட் தென் வந்துட்டு அந்த இடம் எப்படி இருந்திருக்கு, அந்த ரூம் எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப கேவலமா இருந்திருக்கு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இந்த கைதிகள் எல்லாருமே மொதல் 5 நாள் தான் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. அதாவது நான் சொன்னேன் அந்த காஞ்ச சாப்பாடு கொடுத்தாங்கன்னு, அந்த சாப்பாடை வந்து மொதல் 5 நாளைக்கு தான் இந்த கைதிகள் எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. 6ஆவது நாள்ல இருந்து இவங்க சாப்பிட்டது வேற ஒரு விஷயத்தை. அது என்ன நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ரூம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்த ரூம்ல வந்துட்டு நான் சொன்னல அவங்க எல்லாருமே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனா அவங்க யாருமே அந்த பாத்ரூம் போக கிடையாது. அப்படி அவங்க எங்க இருக்காங்களோ அந்த ரூம்லேயே வந்து அப்படியே போயிட்டாங்க. ஸோ அந்த கைதிகள் யாருக்குமே வந்துட்டு தெரிய கிடையாது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா நம்ம எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றது தெரியாம அவங்க பெட்ல உட்காந்துருக்காங்கன்னா அப்படியே அங்கேயே அந்த ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. ஸோ அந்த ரூம் ஃபுல்லுமே வந்துட்டு அங்கங்கே அப்படியே கிடந்திருக்கு அசிங்கமா. ஸோ ஃபுல்லா நாத்தம் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்னன்னா, அந்த ரூம்ல ஃபுல்லா கறி கிடக்கு. என்ன கறி? மனுஷ கறி கிடக்கு. அங்கங்க கொஞ்சமா துண்டா மனுஷனோட கறி கிடக்கு. அந்த மனுஷ கறி யாருமே வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற யாரும் உள்ள கொடுத்து விடல. அவங்க வச்சது காஞ்ச சாப்பாடு தான். ஸோ இந்த மனுஷ கறிலாம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸோடது, அதாவது அந்த கைதிகளோடது. ஸோ எப்படி அந்த கறிலாம் வந்துட்டு கீழே கிடக்கு, அந்த மீட் அதாவது ஹியூமன் மீட் எப்படி கீழே கிடக்கு அப்படின்னா, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த காஞ்ச சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க. மற்ற 6ஆவது நாள்ல இருந்து அவங்க அந்த காஞ்ச சாப்பாடை சாப்பிடல, வேற ஒன்று சாப்பிட்ருக்காங்கன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சொந்த கறியவே பிச்சு சாப்பிட்ருக்காங்க. அதாவது 6ஆவது நாள்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க காஞ்ச சாப்பாடு இருக்குன்னா அதை சாப்பிடல, அவங்களுக்கு பசிக்குதா அவங்க கையை அப்படி எடுத்து அவங்க நெகத்தால் பிச்சு அப்படியே சாப்பிட்ருக்காங்க. அவங்களோட சதை தோல் அதே வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அப்படி சாப்பிட்டதுனால அங்கே இருக்க 1-2 பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட எலும்புலாம் அப்படியே வெளியே தெரியுது. இப்போ இப்படி கை இருக்குன்னா இந்த கையில் இருக்க சதையை பிச்சு எடுத்து அந்த வெள்ளை கலர் எலும்பு வெளியே தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி எலும்பு வெளியே தெரியுது.
ஸோ அதே போல் இன்னும் ஒருத்தருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸ், அதாவது உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் வெளியே அப்படியே தெரிஞ்சிருக்கு. நினைக்கிறேன் அவர் வந்துட்டு அவரோட உடம்பு இங்கனக்குள்ளெல்லாம் வந்துட்டு பிச்சு பிச்சு சாப்பிட்ருக்காரு. உள்ள கத்தி இருக்க கிடையாது, சிசர் இருக்க கிடையாது. டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே கையெடுத்து கடிச்சு அவங்களோட சதையை சாப்பிட்ருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்களோட நகத்தை வச்சு அவங்க சதையை பிச்சு எடுத்து அதை அப்படி சாப்பிட்ருக்காங்க அப்படின்றத டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு அங்கங்கே வந்து மனுஷ கறி கடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெஸ்ட் ரூம் போனது எல்லாம் பார்க்கும்போது அந்த ரூமே வந்துட்டு உள்ள நாத்தம் அடிச்சிருக்கு. அந்த ரூம்குள்ளே வந்து யாராலையுமே நுழைய முடியாது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை உள்ளே வச்சிருக்க வேணாம், கண்டிப்பாக 30 நாள்லாம் தாக்கு பிடிக்க மாட்டாங்க, வேற ஒரு மைண்டுக்குள்ளே இவங்க போயிடுவாங்க அப்படின்றனால அவங்கள வெளியே வர சொல்லியிருக்காங்க. போதும், இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம், தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கைதிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வரமாட்டேன், நான் இந்த ரூம்குள்ளே தான் இருப்பேன், எனக்கு அந்த கேஸ் ஆன் பண்ணி விட்டு நான் இந்த ரூம்குள்ளே தான் இருப்பேன். அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரூம் தான் இனிமேல் அவங்களோட உலகம், அந்த கேஸ் தான் அவங்களோட ஆக்சிஜன் அப்படின்னு அவங்களோட மைண்ட் செட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இந்த ரூம் விட்டு வெளியே வரமாட்டேன், அந்த ஆக்சிஜன் எனக்கு கொடு, நான் இதுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க, கத்துறாங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த இந்தான்னு சொல்லி இவங்களை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு வந்துட்டு இவங்களுக்கு நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய புண்ணு இருக்குது, நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியலை அப்படின்றனால அதுக்குரிய நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த டேப்லெட்ஸ்க்குமே வந்துட்டு அவங்க அடி பண்ணியவே கிடையாது. அவங்களுக்கு அந்த ரூம்குள்ளே போகணும், ஏன்னா அந்த ரூம்குள்ளே விட்டு நான் ரூமுக்கு போகணும், அந்த ரூமுக்கு போகணும், எனக்கு அந்த கேஸ் தான் வேணும், என்னால் இங்கே இருக்க முடியலை, இந்த ஒரு ஆக்சிஜனை சுவாசிச்சுக்கிட்டு இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குற டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட 12 நாள் கிட்ட தூங்காமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களோட ஆக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது, இவங்களை கொஞ்சம் நேரம் நம்ம தூங்க வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து தூங்குற மருந்து, அதாவது அந்த 4 பேருக்கும் வந்து தூங்குற மருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஜெக்ஷன் மூலமா அவங்களை வந்து தூங்க வச்சிருக்காங்க. அவங்க தூங்குன எத்தனையோ நிமிஷங்களில் அந்த 4 பேரோட ஹார்ட் பீட் அப்படியே நின்று போச்சு. எஸ், அவங்க தூங்க ஆரம்பித்த கொஞ்சம் நிமிஷங்கள்லேயே வந்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. எப்போ அவங்க அவங்க மைண்ட் செட் ஆகுதோ அப்போ அவங்க ஹார்ட் பீட் நின்றுச்சு. ஸோ அவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த கதை கிடையாது, த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பீரிமெண்ட். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே ஸ்லீப் இஸ் மஸ்ட். போய் தூங்குங்க, தேவையில்லாமல் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறது, சீரிஸ் பார்க்குறது இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங் வரும், அடுத்து கத்துவீங்க, அழுவீங்க, அமைதியாக இருப்பீங்க, யார்கிட்டையும் பேச மாட்டீங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் உங்கள் கறியை பிச்சு நீங்களே சாப்பிடுவீங்க. நான் சும்மா சொன்னேன், யாரும் கோச்சுக்காதீங்க சரிங்களா. தூங்குங்க, தூக்கம் ரொம்ப முக்கியம், முடிக்காதீங்க. ஓகே, இப்போ யாராவது இந்த வீடியோ நான் ராத்திரியில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ உடச்சிட்டு போய் தூங்கணும். ஓகே, ஸோ yeah, that's all for today's video. See you again in my next video, maybe another weird story. Bye bye. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி தான் பேச போகிறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை அனுப்புன அந்த ரூம்குள்ளே வந்துட்டு என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இன்னும் சொல்லவே இல்லையே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை அனுப்புன அந்த ஒரு ரூம்குள்ளே வந்து ஆக்சிஜனே இருக்காது. அதாவது நம்ம நார்மல் பீப்புள் சுவாசிக்கக்கூடிய என்னைக்கு இந்த பைக்கெல்லாம் நான் தீ வச்சு கொளுத்தி விட போறேன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்துட்டு இந்த கேஸ்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டு இருக்கு. ட்ரை ஃபுட்டா கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து காஞ்சு போன சாப்பாடு. அந்த 30 நாளைக்கு வந்து கெட்டு போகாத மாதிரி சின்ன குழந்தைங்கலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே. நான் வீடியோ எடுப்பேன். சாப்பாடு, அந்த சாப்பாடு எல்லாமே எப்படி இருக்குன்னா காஞ்ச சாப்பாடு. என்னது சாப்பாடா என்னென்னமோ வாயில வருது, வாயை அலசுது பேச சொன்னா. சாப்பாடு வந்துட்டு எப்படி இருக்குன்னா காஞ்ச சாப்பாடு, அதாவது காஞ்ச சாப்பாடு வாயில வர மாட்டேங்குது. காஞ்ச சாப்பாடு காஞ்சு போன சாப்பாடுன்னு பைக்கு. ஸோ அண்டேன் வந்துட்டு மைக்ரோஃபோன் எதுக்காக வச்சிருந்திருக்கு, எத்தனை பைக்கு. ஸோ எப்படி அவங்களோட கறி ஃபுல்லாக கீழே கிடக்கு அப்படின்னா, நான் சொன்னேன்னா அந்த 5 நாள் தான் வந்துட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸோ எப்படி அந்த பைக்கா போதே. எத்தனை பைக்கு போயிடுச்சு இன்னைக்கு ஒரு வீடியோவில் எத்தனை பைக் சவுண்ட் தெரியுமா? அதுதான் அந்த நான் ஆரம்பிக்கும் போது வருவாப்புல, நான் முடிக்கும் போதும் அந்த பைக் எப்படியா இருந்தாலும் வந்துடும். ஸோ நான் வந்துட்டு நான் ஆரம்பத்துலேருந்தே இதை ஒன்று தானே
தான் பேக்ரவுண்டாக வச்சுட்ருக்கேன். அடுத்த வீடியோக்கு வேறு எதையாவது மாற்றிடுறேன். ஓகே, அடுத்த வீடியோக்கு வேறு மாற்றுவோம்.